இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நாளில் என் அழைத்த அருமையான போதகர் ஐயாவுக்காகவும் அவர் குடும்பத்தாருக்கும் உங்கள் யாவருக்கும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு நல்ல சீசனாக நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரர்களாக ஆண்டவருக்கு நீங்கள் நல்ல போர் சேவகனாக உருவாகணும். அல்லேலூயா. உலகத்தில் உருவாக்கப்படுகிறது, ஆனால் ஆலயத்தில் என்ன பண்ண மாட்டேங்குது? சீசனாக கூட உருவாக மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லிட்டு போனார், சொன்னாரே இல்லைங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. சீசர்கள் என்றால் இயேசுவை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. இயேசுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுகள் தான் சீசர்கள். அப்போ நீங்கள் சீசர்கள் ஆகிறதுக்காக பிரயாசப்பட்டுக்கினே இருக்கணும். விசுவாசம் சொல்லவே கூடாது இனிமேல். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சீசர்கள் ஆகின சபைக்கு. இரண்டாவது, ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜாமக்காரன். ஜாமக்காரனா என்ன அர்த்தம்? ஆவிகளை கட்டி இந்த பூமியில் நிறைய ஆவிகள்லாம் பண்ணுது, சுற்றிக்கினே இருக்குது. சில விசுவாசம் பிடிச்சிக்குது, சில அசுத்தாவி வந்து சிலர்களை பரிசுத்தவான்களை பிடிக்குது. ஜெபிக்காத பரிசுத்தவான்களையும் ஜெபிக்காத விசுவாசிகள் என்ன பண்ணுது? இந்த ஆவி ஏதாவது ஒரு பாவத்தில் தள்ளிடுது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது பெரிய ஒரு ஆயுதம். அதனால தான் நம்ம நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாக உருவாகணும். எப்பவுமே நம்முடைய வாயில் அந்நிய பாஷை வந்துனே இருக்கணும். எப்பவுமே நம்ம சோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய நாமத்தை சொல்லிக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்முடைய ஆவியில் எப்போ அனலாக இருப்போம். ஆவி அனலாக இருந்தால் எப்படி இருப்போம்? சத்ரு உள்ள நுழைய முடியாது. அப்போ நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். குறையில்லாதபடி ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நல்ல போர் சேவகன். இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகன் தீங்கை அனுபவிக்க சொல்கிறார். அப்போ நமக்கு உபத்திரம் பாடுகள்லாம் வரும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், துன்பம் வரும். அதெல்லாம் எப்படி மேற்கொள்வதுக்கு கொஞ்சம் ஆழமான சத்தியத்தில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க? சத்தியங்கள் ஆழமாக இருக்குது. நிறைய ஆயுதங்கள் தரித்து இருந்தனா ஒரு ரவுடி வரான், ஐயோ அவங்க நிறைய ஆயுதங்களை தடுத்து வச்சுருக்கிறாங்க, நம்ம கிட்ட போனால் ஏதாவது என்ன பண்ணிவிடுவாங்க? நமக்கே வேட்டு வச்சுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரவுடி என்ன பண்ணுறதில்ல, ஆயுதங்களை பார்த்துட்டு பயப்படுவான். அதேமாதிரி சாத்தான் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை தான் ஆயுதம். அவருடைய சத்தியம் வந்து ஆயுதம். அது நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருந்தால் தான் அவன் எந்த ரூட்டில் வந்தாலும் அவனை என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். அவன் நமக்குள்ளே வராதபடி நம்மை நாமே பாதுகாக்க முடியும். மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு அவருடைய வசனத்தினாலே கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து ஞானஸ்தானம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. எல்லாமே எடுத்துருக்கிறீங்கள? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி காட்டுவாள்? நான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. மைக்கில் என்ன வாசிக்கிறீங்களா? மைக்கு இருந்தால் மைக் கொடுங்க. அங்கே சொல்கிறா பாருங்க, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார்.
சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சியங்களை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பண்ணுறது? ஞானஸ்தானம் 3 ஞானஸ்தானம் இருக்குது. என்னென்ன இருக்குது? 1 ஜலத்தினால் ஞானஸ்தானம், 2 பரிசுத்த ஆவியினாலும், 3வது அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த 3 ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். புரியுங்களா? ஜலத்தினால் எடுக்கிறது நம்முடைய சரீரத்துக்காக எடுக்கிறோம். முழுகு ஞானஸ்தானம் சொல்கிறோம்ல, தண்ணியில் முழுகி எடுக்கிறது தான் ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம். 2வது நம்முடையக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவியில் போய் என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம ஆவியில் இறங்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியில் வரும்போது ஆவியானவரே நம்ம வழிநடத்த ஆரம்பிச்சிடறாரு. ஜெபம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, ஜபம்லாம் கஷ்டமாக தெரியாது. ஒரு முழு ஜபம்னா கஷ்டம் தெரியாது. ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணுனா அது கஷ்டமாக தெரியும். ஏன் அப்படின்னா உனக்குள்ளே யார் இருக்குது? பரிசுத்த ஆவின்னு உன்னுடைய ஆவியில் உன் ஆவியை அவர் என்ன பண்ணிடுறாரு? உன்னுடைய ஆவி பலவீனமான ஆவி, அவர் பலமுள்ள ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி உனக்குள்ளே இறங்குது. நீ இடம் கொடுத்தனா உனக்குள்ளே இறங்கிட்டாருன்னா, அப்படி உனக்குள்ளே வரல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் மேலே என்ன பண்ணுங்க? உன் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஏன்னா என் ஆவியில் நான் என்ன பண்ண சோர்ந்து போயிடுறேன். என் ஆவியில் என்னால் ஜெபிக்க முடியல, என் ஆவியினால் வசனத்தை வாசிக்க முடியல, நான் வாசிக்கிற வசனம் எனக்கு புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா இந்த ஆவியார் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ஆவியில் இறங்கி வராரு. அல்லேலூயா. சரீரத்தில் பிதா தன்னுடைய ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஜலத்தினால். ஆவியில் ஆவியானவர் கொடுக்குறாரு. நம்முடைய ஆத்மாவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்னினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இது 3 நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் ஆவியும் பரிசுத்தமாகிடுது, உங்கள் சரீரமும் பரிசுத்தமாகிடுது, உங்களுடைய ஆத்மாவும் பரிசுத்தமாகிடுது. அல்லேலூயா. நீங்கள் எடுக்காது இருந்தீங்கன்னா அது யார் தப்பு? அவங்களுடைய தப்பு தான். நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, அவர் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? மனம் திரும்புவதில் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு வாசிங்க அந்த வசனத்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 8:12. ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு என்ன பண்ணார்? பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ பிரசங்கம் பண்ண பிறகு தான் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் அந்த சுவிசேஷத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே மார்க் 1:4 வச்சு பாருங்கள். மார்க் 1:4. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பக்கேற்ற பாருங்கள், ஞானஸ்தானத்து குறித்தே பிரசங்கம் பண்ணுறாரு யோவான் இது மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க அவர் என்ன பண்ணுறாரு? மத்தேயு 3:6 வாசித்தீங்கன்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:4 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 19:4, அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராக கிறிஸ்து இயேசுவால் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அல்லேலூயா. அப்போ பிரசங்கம் பண்ணாமல் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது.
அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும் என்ன செய்யணும்னா மார்க் 16:16 வாசிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? பிரசங்கத்தை கேட்டீங்க. அந்த பிரசங்கத்தை உள்வாங்கி இருதயத்தில் விசுவாசித்து கிறிஸ்துவை இயேசுவை விசுவாசித்து, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஞானஸ்தானத்தை பெற்றவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அதே நீங்கள் எபேசு 2:8 வாசித்து பாருங்கள். எபேசு 2:8. கிருபையினாலே அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை, அப்போ விசுவாசம் எப்படி வந்துச்சு? பிரசங்கம் பண்ணும்போது கிருபை உன்னோடு நெருங்குது. அல்லேலூயா. கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டுட்டீங்க. இயேசு மேலே விசுவாசம் வச்சிங்க. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா நீங்கள் ஏதோ நற்கரி செய்து நம்ம நல்லது பெற்றோம் அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அப்படி இல்லை. அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணிச்சு? இலவசமாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் கிருபை. அல்லேலூயா. கிருபை பெற்ற பிறகு நமக்கு என்ன தேவையில்லை? அது பரிசுத்தாய் வந்த பிறகுனா பரிசுத்தாவினே நம்மளை நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது தீத்து 3:5. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் நம்மளை? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி. அல்லேலூயா. பிதாவின் இரக்கத்தினாலும் இயேசுவினுடைய பிதாவின் கிருபையினாலும் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. இது தேவனால் உண்டான ஈவு. இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படக்கூடிய வழி காட்டுறார் ஆண்டவர். பேதுருல நம்ம வாசித்தோம் 3:21. பேதுரு 3:21. 1 பேதுரு 3:21. ஆமேன். அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல். அப்படின்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மாம்சத்து மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவப்பட்டுரும், அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஞானஸ்தானம் எதுக்குன்னா தேவனுக்கு நமக்கு ஒரு நல் மனசாட்சி உடன்படிக்கை பண்ணுறோம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் வாழும்போது ஆண்டவருக்கு சொல்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உடன்படிக்கை பண்ணிடுறோம். உடன்படிக்கை பண்ணியிருக்குன்னாவது நம்ம எப்படி வாழணும்? திருமணத்தில் நீங்கள் பாருங்கள், கணவன்மா அந்த மணவாளனும் மணவாட்டியை நிற்க வைக்கிறாங்க. அவள் சொல்கிறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? உண்மையாக இருக்கணும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு அப்படின்னா. அப்போ கல்யாணம் பண்ணுறவனுக்கு தான் அந்த வசனத்தை சொல்கிறாங்க. அது பிறகு கல்யாணம் ஆன பிறகு இஷ்டம் போல் போன முடியாது. புரியுங்களா? ஒருத்தருக்குள்ளே பலவீனமாக இருக்கும்போது, மனைவிக்கு பலவீனமாக இருக்கும்போது கணவன் என்ன பண்ணணும்? அந்த பலவீனத்தை தாங்கணும். கணவனுக்கு பலவீனமாக இருக்கும்போது மனைவி தாங்கணும். அந்த ஒருவருக்கு ஒருவர் அப்படியே நம்ம அந்த உடன்படிக்கையை கரெக்டாக நிறைவேற்றணும். அல்லேலூயா. அதே போல் மனைவி கணவனை சார்ந்து, கணவன் மனைவி சார்ந்து இருவரும் ஒரு மனதோடு வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் திருமணத்தில். அதே போல் ஆண்டவர் ஞானஸ்தானத்தில் நமக்கு என்ன பண்ணுறார்? ஆண்டவர் ஞானஸ்தானத்திலையும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அது என்ன உடன்படிக்கை? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஆண்டவர் விட்டுட்டு அவன் இஷ்டம் போல் நம்ம வந்து இஷ்டம் போல் போகிறதில்ல. புரியுங்களா? ஒரு மணவாளனை நல்லா என்ன பண்ணணும்? அறியணும். ஒரு மனைவி
கணவன் என்ன பண்ணணும்? நல்லா அறியணும். எப்படி அறிய முடியும்? கணவனோடு உட்காந்து பேசினா இருந்தால் தான் அவர் சுபாவம் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் பேசினா என்ன பண்ண முடியாது? கணவனை பற்றி அறிய முடியாது. அப்போது இயேசுவே தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசினா இயேசு எப்படிப்பட்டோன்னு நமக்கு தெரியும். அப்போ நாம் இயேசுவை ருசிக்க மணவாளனை கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறோம். அதே போல் உடன்படிக்கையில் நல்மன சாட்சி உடையவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறபடி வாழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பைபிள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வாசிச்சிருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் வாசிக்கிறது, அதை அறக்குறையாக வாசிக்குது. ஏதோ சங்கீதத்தை மட்டும் வாசின்னு போகிறது. சிலவங்க நீதிமொழிகள் மட்டும் வாசிப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த வசனம் வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசிப்பாங்க. இப்படி வாசிக்கிறவங்களுக்கு இயேசுக்கிட்ட ஒரு நாளும் போகவே முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரு மணவாளன், புரியுங்களா? ஒரு மணவாளனை அறிந்த பிறகு தான் என்ன பண்ண முடியும்? ஒன்றை சேர முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிறாங்க, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், கல்யாணம் பண்ணிங்க அப்படின்றாங்க. உங்கள் மகளை கொடுக்குறியான்னு. அவர் யாருன்னே தெரியாது. சரி கொடுத்துருன்னு சொன்னாவும் புரியுங்களா? ஒரு நாள் பார்க்கலாம். அப்போ பார்க்க சொல்லுவோம். அவர் கொண்டு வாங்க, அவர் பயோடேட்டா கொண்டு வாங்க, அவர் எல்லாம் என்ன படிச்சிருக்காரு எல்லாம் பார்க்கணும் அப்படின்வாங்க. அப்போ எல்லாம் பார்த்தோன்னா அவர் பார்த்துக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல ரிக்ஷா ஓட்டுனுக்கிறாரு. இந்த அம்மா இங்கே டாக்டராக இருக்கிறாங்க, புரியுங்களா? அவர் ஆனாக தான் இருக்கிறாரு, வயசு கரெக்டாக இருக்குது. அதனால் அவங்கள நீ கல்யாணம் பண்ண முடியுமாம்மா? இந்தம்மா டாக்டரு, அவர் ரிக்ஷா ஓட்டுறாரு, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாரு, இல்லை ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறாரு. நீங்கள் அவங்கள கட்டிக்க மாட்டாங்களா? யா, அவர் ஆணு தானே, அவர் வயசு கரெக்டாக கல்யாணம் யோசி. அப்போ சாதாரண ஒரு உலகத்தில் கல்யாணமே இப்படி ஆளை பார்த்து என்ன பண்ணுறோம்? படிப்புக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலகத்தையே படைத்தவர். அவருக்கு ஒரு மனவாட்டி வேணும்னா எப்படி இருக்கணும்? ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும், ஆவியில் கரைத்தரை இல்லாத இருக்கணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும், அவரை போல பேசணும், அவரை போல வாழ்ந்து காட்டணும், அவரை போல் என்ன பண்ண ஜீவிக்கணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு நீ மனவாட்டின்வார். அவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படியதில்லை, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம நடக்கிறதில்ல அப்படின்னா அவர் புறம்பே தள்ளிடுவார். அல்லேலூயா. நான் உன்னை அறியேன்னு சொல்லிவிடுவார். இல்லாண்டவரே, நான் நிறைய நாள் தசமாக கொடுத்தேன், நான் காணிக்கை போட்டிருக்கிறேன், நான் உனக்காக பாட்டெல்லாம் பாடிடுறேன் அப்படின்னா ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறியா? யாருடைய இருதயத்துக்கு? இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வரணும். அப்போ அவருடைய இருதயத்தை நம்ம அறியணும்ல. அவருடைய இருதயத்தை எப்படி அறிய முடியும்? அவருடைய இருதயத்தை எப்படி அறிய முடியும் சொல்லுங்கள்? ஒன்று பரிசுத்தம் உனக்குள்ளே வந்துட்டார்னா அவருடைய இருதயத்தை அறிஞ்ச முடியும். அவருடைய இருதயம் தான் இந்த வேத புத்தகம், புரியுங்களா? அந்த இருதயம் தான் வேத புத்தகத்தில் இருக்குது, நிரம்பி இருக்கிறது. நீ உள்ளே போய் தேடி இதை ஆராய்ந்து தியானிக்கும் போது அவருடைய இருதயத்தை அறிகிறாய். அல்லேலூயா. வேறு எப்படியும் அவர் பற்றி என்ன பண்ண முடியும்? அறிய முடிவதுக்கு வழி கிடையாது. வேதத்தால் தான் அவர் இருதயத்தை பார்க்க முடியும். அப்போ தாவீது இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணினார், புத்திமானாக நடந்தார், நல்லா அவன் என்ன இருந்தார்? பரிசுத்தமாக ஜீவித்தார் தாவீது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. அப்போ தாவீதை பற்றி பாருங்கள், தாவீது இரவும் பகலும் என்ன பண்ணுறாரு? இந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து அறிகிறாரு. அப்போ சுபாவங்களாம் மாறிடுது. ஒரு முறை தான் தாவீது பாவம் செய்தான், அது பிறகு செய்யறதுக்கு சான்ஸே கிடைக்கல. அல்லேலூயா. அது பிறகு அவனுடைய வாழ்க்கை இயேசுவை போலேயே மாறினது. அப்போது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துக்கு ஏற்றவர் யார்? தாவீது. அல்லேலூயா. கரெக்டாக அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தாவீதுடைய இருதயம் ஆயிடுச்சு. அப்போ முடியாதது ஒன்றுமில்லை. அவன் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி இருக்கிறானா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிருபையின் காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் போது அவரை போல மாறுகிறோம். அல்லேலூயா. அதான் சொல்கிறா பாருங்கள், 28 வாசிக்கும் போது, மத்தேயு 28:19.
பாருங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணணும்? சீசனாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம். பிதானா என்ன அர்த்தம், குமாரனா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவினா? பிதான்றது பிதாவுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அது பேர் ஜீவ புத்தகம். அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்தில் அந்த ஜீவ புஸ்தகம் திறந்துக்கும். புரியுங்களா? உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும் போது ஸ்கூலில் ஒரு புத்தகம் இருக்குது. அது என்ன புத்தகம்? அட்னஸ் புத்தகம்னு இருக்கும். அதை திறந்துட்டு அது பேர் எழுதுவாங்க அதில். இப்போ பிள்ளைங்க டெய்லி வரும்போது என்ன பண்ணுறாங்க? அதில் அட்னஸ் போடுறாங்க. வேலை ஸ்தானத்துலேயும் என்ன பண்ணுறாங்க? ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இப்போது அந்த கார்டு பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணதுனால நீ அன்றைக்கி அட்னஸ் ஆகிட்டே அப்படின்னு வந்துடுதா இல்லையா? அப்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் திறக்கிறது. இரண்டாவது இயேசு கிறிஸ்துனுடைய புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம் என்ன புஸ்தகம்? பிதாவின் புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம் என்ன புஸ்தகம்? யார் சொல்கிறது? இங்கே யாராவது சரி வாசிக்கலாம். 21:27 வெளிப்படுத்தினது. தீட்டுள்ளதும் அருவருப்பின் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகம் இருக்குது. என்ன புஸ்தகம்? அது பேர் இல்லை, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த புதிய எருசலேமுக்குள்ளே, புரியுங்களா? புதிய எருசலேம்ன்றது மேலேருந்து இறங்கி வருது பாருங்க. அதுக்குள்ளே யார் போவாங்கன்னா அவங்களுக்குள்ளே எந்த தீட்டு இருக்காது. இரண்டாவது அருவருப்பான காரியம் இருக்காது. மூன்றாவது அவங்களுக்குள்ள பொய் இருக்காது. இப்படி நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த 3 குணங்கள் உடையவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நுழைய முடியாது. புரியுங்களா? அங்கே கேட்டு அடைக்கப்பட்டுரும், வாசல் அடைக்கப்பட்டுரும். புரியுங்களா? அதுக்கு 12 வாசல் இருக்கும். அந்த புதிய எருசலேமுக்கு 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நீ நுழையணுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ தீட்டு, உனக்குள்ளே தீட்டு இருக்கக்கூடாது, உனக்குள்ளே அருவருப்பு இருக்கக்கூடாது, உனக்குள்ளே பொய் இருக்கக்கூடாது. இப்படி உனக்குள்ளே 3 அழிஞ்சி நீ தீட்டு இல்லாத அந்த இடத்துல நீ பரிசுத்தமாக ஜீவித்து அருவருப்பான காரியம் நீ செய்யாமல் பொய்யை பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் உன்னை பாதுகாத்து உன்னை பரிசுத்தமாக்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த புதிய எருசலேமுக்குள்ள என்ன பண்ண முடியும்? நுழைய முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? உள்ளே போக முடியுமா? சொல்லுங்கம்மா. அவர் சொல்கிற பாருங்கள். ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்போது அசுத்தமான மக்கள் அதுக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. சொல்கிறார் ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாதியான வழி இருக்கும், அது பரிசுத்தமான வழி எண்ணப்படும், தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தால் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படும் 22:14 சொல்கிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தும் 3:5 சொல்லுகிறது, ஜெயங்கொள்கிற எவனோ அவனுக்கு வெண்வசனம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. ஏவல் 3:17 சொல்கிறது, என் பரிசுத்த பர்வதமாக சீயோனிலே வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அப்போது அறிந்து கொள்வீர்கள். அப்போது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அல்லேலூயா. நம்ம
ஏவல் 3:17. அப்போது தீட்டு உள்ளவர்கள் அந்த ஆட்டுக்குட்டி அஞ்சு புதுசில் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து நாம் பார்க்கும்போது லூக்கா 13 எடுத்துங்க, 3:5. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்போ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மனம் திரும்ப வேண்டியது இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும், மனம் திரும்பணும். ஒரு பொய் பேசுகிற அப்படின்னா அதிலேருந்து மனம் திரும்பணும். அந்த பொய்யே பேசினதுன்னா காலம் ஓடாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வந்து பெருமை இருந்தால் அந்த பெருமையிலேருந்து மனம் திரும்பணும். இனிமேல் நான் பெருமையாக பேச மாட்டேன், பெருமையாக வாழ மாட்டேன், புரியுங்களா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே அறிக்கை செய்து என்ன பண்ணணும், பெருமையிலேருந்து வெளியே வந்துடணும். உங்களுக்குள்ளே வந்து பண ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த பண ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பணம் தேவை ஆனால் என்ன தேவையில்லை, ஆசை தேவையில்ல ஆண்டவரே சொல்லி ஆசையை அழிச்சிடணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா என்னென்ன சுபாவம் வருதோ, உங்களுக்கு கண்களை இச்சை இருக்கலாம், அந்த கண்களை இச்சை என்ன செய்யணும், யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த இச்சை வருது ஆண்டவரே, எனக்கு இந்த கண்ணு இருந்து இந்த இச்சையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜோமணி ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் வசந்த அனுப்பி ஒன்று என்ன பண்ணுவார், அந்த இச்சையை அழிச்சிடுவார். அல்லேலூயா. அப்படியே உங்களுக்குள்ளே வந்து கீழ்ப்படியாக தன்மை இருக்கும், கீழ்ப்படிய மாட்டீங்க சொன்னோம். அப்போ நீ கீழ்ப்படியில், ஆண்டவரே நான் என்னால் கீழ்ப்படியவே முடியல, ஆனால் கீழ்ப்படியும் சொல்லப்பட்டிருக்குது, அப்போ நான் எப்படி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜோமணினா தான் அதுக்கு ஒரு வழி காட்டுவார் ஆண்டவர். ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட பேசுகிற, புரியுங்களா, அவர் தான் அந்த சுபாவத்தை அழிக்க முடியும். புரியுது. அப்புறம் நீ கீழ்ப்படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் நீ சபைக்கு வரும்போது அதை பரிசுத்தமாக சபையை என்ன பண்ணணும், சபைக்கு வரும்போது பரிசுத்தமாக வரணும், திருவந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் நான் வாரந்தோறும் நான் என்ன பண்ணுவேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன், நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவேன். எங்களுடைய கணவருக்கு மத்தியில் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், என் பிள்ளைகள் மத்தியில் பரிசுத்தமாக வாழ்வேன், எங்கள் தகப்பனிடத்தில் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், என்னுடைய மேய்ப்பருக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாழ்வேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபத்தில் சொல்லி என்ன பண்ணோம், செய்துக்கினே இருந்தால் தான். இல்லைன்னா நீங்கள் எதுவும் சொல்லனா பிசாசு ஏகப்பட்ட பாவத்தை உள்ளே புகுத்து அவனுடைய பாவ கயிறினால் உன்னை கட்டினே வருவான். ஒரு கடன் என்ற பாவ கயிறை கட்டிடுவான், அப்புறம் பொய் என்ற கயிறை கட்டி விட்டுருவான், அப்புறம் பெருமை என்ற கயிறை கட்டி விட்டுருவான், அப்புறம் என்ன பண்ணுறது, என்னென்ன சுபாவம் இருக்குதோ அது ஒரு கயிறுனால் கசப்பு அப்படி ஒரு கயிறு அவன் கட்டினே இருந்தானா நிறைய கட்டுப்பட்டுச்சுன்னா அது பிறகு என்ன பண்ண, அதுலேருந்து விடுதலை ஆகிறது அவ்வளோ கஷ்டம். புரியுங்க. அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு டக்குன்னு ஆட முடியாது. ஆண்டவர் வரைக்கும் வந்துச்சுன்னா கைவிடப்பட்டுருவோம். அல்லேலூயா. அப்படி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடிமைத்தனத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசின் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அடிமைத்தனத்திற்குள்ளே போயிடணும். இப்போ நமக்கு நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, புரியுங்களா, நான் எந்த பொய்க்கு அடிமை ஆக மாட்டேன், எந்த விதமான கீழ்ப்படியாமல் அடிமை ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து நமக்கு சபையை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு மேய்ப்பினை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வந்து உபவாசம் நடக்குது, இரவு ஜெபம் நடக்குது, சண்டே ஆராதனை நடக்குது, அப்புறம் மாலையில் மீட்டிங் நடக்குது, அப்புறம் சுவிசேஷ மீட்டிங் நடக்குது, அப்புறம் அங்கங்கே கேம்ப்பு நடக்குது, அங்கங்கே சில இடத்துல இரவு ஜெபம் எல்லாத்தையும் பங்கு பெற்றுக்காக ஆலயத்தில் சொல்லுகிற அவங்க என்னென்ன அறிக்கை செய்கிறாங்களோ, இந்த வாரம் என்னென்ன நடக்குன்னு அதெல்லாம் எழுதின்னு போய் வீட்டில் ஜெபம் பண்ணணும். உங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்காக எழுதியிருப்பீங்க. வீட்டில் போய் ஜெபத்தில் என்ன பண்ணணும், குடும்ப ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணணும், அந்த இரவு ஜெபத்துக்கு போகணும், எனக்கு எல்லா வடி வசதி தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அன்றைக்கி அவ்வளோ பெரிய உனக்கு வேலை மேலே அவ்வளோ நீ வேலைக்கு வந்து ஆகணுன்னுவாங்க. புரியுதுங்களா. பயங்கரமான என்ன, நீ வரலன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. நீ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே கட்டாமல் நான் ஜெபத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஒரு திங்கக்கிழமை ஜெபம் பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை பண்ணீங்க, அப்புறம் புதன்கிழமை பண்ணீங்க, அப்புறம் 4வது நாள்
வெள்ளிக்கிழமை நீங்கள் வரணும் இல்லை, வேலைக்காமல் போனீங்க ஜாம் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் மேனேஜர் சொல்லியிருப்பார், கட்டாமல் நீ என்ன பண்ணு வந்து தான் ஆகணும், இல்லைனா வேலையை விட்டு எடுத்துணும். ஆனால் அன்றைக்கி பார்த்தா அவரே வேலைக்கு வர மாட்டார். அல்லையா, உன்னை நீ என்ன பண்ணுவார், உனக்கு வடிவாசி திறந்துருவார், நீ இருப்பா, நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லைண்ணா இப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஏன்னா எல்லா வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம், வல்லமை, பாதுகாப்பு, பரிசுத்தம் எல்லாமே அவர் தான். அல்லையா, எல்லா இடத்துலையும் அவர் வேலை செய்வார். புரியுங்களா? இந்த பூமியில் நீ எங்கே போனாலும் அங்கே இருப்பார். அல்லையா, நீ யார் இடத்துல வேலை செய்திருந்தா கூட அந்த இடத்துல என்ன பண்ணுவார், உனக்கு அந்த இடத்துலேருந்து உதவிகள் பெருகினே இருக்கும், தயவு உண்டாகினே இருக்கும். இயேசு இப்போ எங்கே போனாலும் என்ன பண்ணுறார், ஜெயிலில் போயிட்டார். அதனால் இயேசு எங்கே இருந்தார், ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டார். புரியுங்களா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியில் போயிட்டாங்க, அங்கேயும் அக்னிக்குள்ளேயே இயேசு போயிட்டார். அல்லையா, சிங்க கோகையில் தூக்கி தானியேல் போட்டுட்டாங்க, அங்கே தானியேலுக்குள்ளே சிங்க கோகையில் யார் போயிட்டுது, அங்கேயும் இயேசு போயிட்டார். அல்லையா, உன்னை தண்ணியில் தூக்கி போட்டால் அங்கேயும் இருப்பார், அக்னியில் போட்டால் அங்கே இருப்பார். நீ என்ன பண்ணுவே, எதுவும் உன்னை என்ன பண்ண சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தா, உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர். அல்லையா, அவ்வளோ பெரிய தெய்வம் வச்சுக்கின்னு நம்ம அழுதுகின்னு புலம்பிக்கின்னு நைட்டும் பகலும் சோத்துக்கு இல்லை, சில நேரத்தை வாடி கட்ட முடியல, சில நேரத்தை வேலை கிடைக்க மாட்டேங்குது, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான சரியத்தில் புது பலன் இருக்க மாட்டேங்குது, பலவீனமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறோம், மற்றவங்க முன்பாக கேவலமாக போயிடுறோம், மற்றவங்க முன்பாக நம்மளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை பேசி விட்டுறாங்க. நம்ம யாருடைய பிள்ளைன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லையா, நம்முடைய இயேசு யார், யூத ராஜ சிங்கம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நம்ம சிங்கத்தை போல் வாழ்ந்து காட்டணும். நம்ம எப்படி வாழறோம், எப்படிம்மா வாழறோம்? இயேசு வந்து மாட்டுத்தோட்டத்தில் பிறந்தாருன்னு சொன்னேன், அது எப்படி மோசமாக வாழ்ந்துருக்கிறோம். அல்லையா, பயப்படுறோம், உலகத்துக்கு பயப்படுறோம். நம்ம ஆண்டவருக்கு தான் பயப்பட சொன்னார். நீ எனக்கு பயந்து பாரு, மீதெல்லாம் நான் அசைத்துருவேன். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல, உலகத்துக்கு பயந்துருக்கிறோம். அதனால் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், நமக்கு எதுவும் செய்ய முடியல. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணுன்னா அவரை அறிகிற அறிவில் வளரணும். அல்லையா, அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா, பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் யார் இடத்துல போவேன், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே அப்படின்றார். புரியுங்களா? அப்போ கேட்குறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, பேதுரை நான் எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்றாரு. நீங்களே அதை செய்யுங்கன்றார். நான் என்ன செய்தனோ நீ அதை செய். புரியுங்களா? நான் ஒரு குருடனை குணமாக்குறேன்னா நீங்களும் குருடனை குணமாக்கணும். அப்போது இயேசுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இயேசு செய்த அடிச்சுவடுகளை அப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அல்லையா, அப்போ நம்ம இயேசு பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஊரில் அவர் செய்த அற்புதம் நம்ம செய்தோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார் அப்படின்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் இயேசு என்னையே பெற்றெடுத்தார், அவர் பிள்ளையாக இருக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லுங்கள். ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, ஜோம் பண்ணுறேன் இப்போ போயிடும் அப்படின்னா உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயேசு நாமத்தினால இடுப்பு வெளியே போனால் அது என்ன பண்ணிடுது, அந்த இடுப்புக்குள்ளே இருக்கிற வலியை எடுத்துக்கின்னு பிசாசு வெளியே போயிடுறான். அல்லையா, அப்போ அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர், எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மடங்கு என்ன பண்ணுவார், அவர் பிள்ளைகளை எல்லாரையும் காட்டிலும் ஒரு மடங்கு உயர்ந்த சனதை வைப்பார். அல்லையா, உன்னிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும், உன்னிடத்துலேருந்து நன்மைகள் பெருகும், உன்னிடத்துலேருந்து நற்கிரிகள் பெருகும், உன்னிடத்துலேருந்து செழிப்பான நன்மைகள் பெருகி மற்றவங்களை போய் என்ன பண்ணோம், மற்ற வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். அல்லையா, எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படின்னா அது ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க சொல்கிறார் ஆண்டவர், அதெல்லாம் எடுத்துட்டீங்கப்பா. ஆனால் அதே என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டுட்டு சத்தக்கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இதெல்லாம் அது சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை என்ன பண்ணாதீங்க,
மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை போட்டுக்கினே இருக்காதே. நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டுங்க, கை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் மருத்துவலேருந்து கட்டாமல் உயிர்த்தேர்ந்துட்டு வருவேன், எனக்கு நித்தியத்தில் நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், இவைகளே சொல்லிக்கினே என்ன பண்ண. இந்த அஸ்திபாரத்தை போடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஏபிசிடி கற்றுக்கினீங்க. இப்போ ஏபிசிடி அதான் அஸ்திபாரம். 1 2லாம் என்னது? 1 2லாம் நீங்கள் எப்போ கற்றுக்கினீங்க? 10ஆம் கிளாஸ் வந்த பிறகு 1 2 கற்றுக்கணும். எப்போ? ஆரம்பத்தில். எப்போ கற்றுக்கினீங்க? ஏபிசிடி எப்போ கற்றுக்கினீங்க? மறுபடியும் 10ஆம் கிளாஸ் வரும்போது அதே ஏபிசிடி, அதே 1 2, அதே நீ உட்காந்து டீச்சர் எழுதி போட்டால் யாரும் எழுதுவாங்களா? கிளாஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அடுத்து என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனம் நம்ம சொல்லுது, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எப்படி செய்வோம்? பூரணமாகிறது தான் தேவ சித்தம். அப்போ எல்லாமே எப்படி இருக்கணும்? பூரணமாகும்படி கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 6:6, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்படின்னா உண்டாச்சு, வேத வசனம் விரித்து அடையுது, சீசர்கள் தொகை பெருகிற்று. அப்போ அவங்களாம் வந்து அதே ஞானஸ்தானம் சொல்லினுங்களா காலம் ஃபுல்லாக, புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம? 2 தீமோத்தேயு 2:18, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தது என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவித்து போடுகிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க பூரணத்துக்குள்ளே போகாதனால இருக்கிற விசுவாசத்தை உடச்சினே வந்துடுவாங்க. சில கூட்டம் இருக்கும் அங்கங்கே, உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை உடச்சிடுவாங்க, புரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டெய்லி பைபிள் படிச்சுக்கி ஜெபம் பண்ணி தேவனோட சபையோடு இணைந்து ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போனீங்கன்னா எங்கே போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியல. சண்டே வரீங்க, அப்புறம் வாரம் ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒரு அவிசுவாசி உன்னுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உடச்சிடுவான். அப்போ இந்த விசுவாசத்தில் பூரணமாகணும், அன்பிலே பூரணமாகணும், பொறுமையிலே பூரண பொறுமை வரணும், தாழ்மையில் பூரணமான தாழ்மை வரணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் பூரண விசுவாசம் இருக்கணும், கிருபையில் பூரண கிருபை வரணும். இதெல்லாம் வளரணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதே விசுவாசம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்தை பற்றியே பேசின்னு கிடக்குது. எந்த சுபாவம் மாற மாட்டேங்குது. ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி டைமோடு வந்திருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்குன்னா 7:30 மணிக்கே வந்துடுவாங்க. ஏன்னா நேற்று அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போக போக என்ன ஆகுது, 7:30 மணிக்கு வந்தாங்க, அப்புறம் 8 மணிக்கு வந்தாங்க, புரியுங்களா? அப்புறம் அந்த ஞானஸ்தானம் பூரணமாகும் போது அவங்க 8 மணிக்கு வர ஆள் 8:30க்கு வந்தாங்க, அப்புறம் 9 மணிக்கு வந்தாங்க, அப்புறம் ஆளே காணாது போயிட்டாங்க. அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ்ன்னு ஒரு நாள் 12 மாதம் 11 மாதத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸுக்கு மட்டும் வந்து போவாங்க. கேட்டால் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற விசுவாசி, சிலவங்க குட் ஃப்ரைடே விசுவாசிக்கிற விசுவாசி, சிலவங்க ஈஸ்டருக்கு மட்டும் வருவாங்க. இதெல்லாம் தேராது கேஸுங்க. இது என்ன பண்ணாது, இது ஆண்டவர் என்ன பண்ணுவார், பரலோகத்தொட்டு எப்போ அவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் ஆகிட்டு இருக்கோம். அது என்னைக்கோ கிரிக்கு போட்டு அவங்க என்னைக்கோ அவங்க பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு பாரு நோட்டில் அங்கேருந்து. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்கெல்லாம் போய் நானும் கிறிஸ்துவன் சொல்லி அந்த அங்கங்கே மீட்டிங்கில் கலந்துக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தாய் சபையில் இல்லாதனால எங்கே மரம் வச்சு அந்த மரத்தில் தண்ணி ஊற்றாமல் மரம் அங்கங்கே நடப்பட்டுன்னு இருக்கும் அந்தந்த ஏரியாவில். அல்லேலூயா. அதனால் அந்த மரம் ஒரு நாள் பூத்து போய் என்ன பண்ணிடுது, பட்டு போய் அப்புறம் அது அக்னிக்காக இரையாகிது. நீங்கள் எந்த சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ அந்த சபையில் நிலைத்து இருக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அந்த மேய்ப்பின் கீழே அடங்கி இருக்கணும். எப்படி அடங்கி இருக்கணும்? எபிரேயர் 13:5 வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 13:5, ஏழு வாசிங்க, 13:7 பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து
உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைக்கணும். யார் உங்களை நடத்துகிறாங்க? உங்களுக்கு மேய்ப்பரை அடிக்கடி என்ன பண்ணணும்? நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்கள் மேய்ப்பரை? அவன் மட்டும் கரங்களை ஊற்றி ஒரு அலையிலையா? யாரை நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நடத்தினவர்களை, அதாவது எப்படி நடத்தினாங்க? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து. ஃபஸ்ட்டு நினைக்கணும், அப்புறம் சிந்திக்கணும். அல்லையா? அவங்களுடைய முடிவை சிந்திக்கணும். அவங்க எந்த ரூட்டில் கொண்டு போகிறாங்கன்னு அதை பார்க்கணும். ஓ, கரெக்டான ரூட்டில் தான் கொண்டு போகிறாரு, நல்லா ஜபத்தை நடத்துகிறாங்க, வேத வசனத்தை போதிக்கிறாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து தன்னைத்தான் தாழ்த்தி பரிசுத்தத்தில் வளர்ந்துடணும். அல்லையா? சிலவன் என்ன பண்ணுறது? அவருக்கு விரோதமாக எழும்புறது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. இதை ஆண்டவர் அப்படி என்ன பண்ணல, அப்படி ஒரு சேனலை வேதத்தில் எழுதி வைக்கலை. உன் மேய்ப்பரை என்ன பண்ணுங்க? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? அவர்களுடையன்றது அவருடைய விசுவாசத்தை பின்பற்றி இயேசு பேதிக்கணும். இயேசுவே என்ன பண்ணிட்டாரு? இங்கே மேய்ப்பினுடைய பெயர் எழுதிட்டார். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றி நடு. அல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க இரவும் பகலும் இதில் மேலேயே கவனம் வச்சுருக்கிறதுனால அந்த வசனத்தில் அவங்க வளர்ந்துனே இருக்கிறதுனால விசுவாசம் அவங்களை வளர்ந்துனே வந்துடும் மேய்ப்பர்களுக்கு. புரியுங்களா? விசுவாசத்துலேயும் அவங்க கரெக்டாக போதிக்கிறாங்க, அவங்க நடக்க கரெக்டாக இருக்கிறது, அவங்க கரெக்டாக விசுவாசத்தில் நடக்கிறான்னு அப்படியே நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்களும் அப்படியே மாறுறீங்க. அல்லையா? அப்போ இது ஒரே நாளில் நடக்குமா? ஒரே நடக்காது. இதுக்கு ஒரு டைம் இருக்கிறது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மேய்ப்பருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே இருக்கலாம். அப்போஸ்தலர் 16:15. அப்போஸ்தலர் 16:15. பாருங்க, இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? உடனே சொல்கிறாங்க என்னன்னு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஊழியக்காரே, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குங்க, ஒரு நாள் தங்குங்க, 2 நாள் தங்க, 3 நாள் தங்கன்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவங்களுக்கு போய் யார் போதகர்? அந்த ஞானஸ்தானம் கொடுத்து தான் போதகராக இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடுனா அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு உங்கள் மேய்ப்பர் அடிக்கி உங்கள் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நீங்கள் தினந்தோறும் மேய்ப்பரை பார்த்துனே இருக்கிறதுனால அவர் வந்தால் ஆசீர்வதிப்படுவாரா பட மாட்டார் அப்படிலாம் கிடையாது. அவங்க கால் வைத்து விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த நாள்லேருந்து ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்கு தங்கும். ஏன்னா அவங்க தேவன் அனுப்பாத அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் போதகர் அங்கே வர முடியாது. அப்போ போதகர் அங்கே வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பாஸ்ட் போதகரை விட்டுட்டு எந்தெந்த போதகரோ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இல்லையா? அதனால் என்ன ஆகுது? கள்ள போதகர் உள்ளே வராங்க, சில கள்ள அப்போஸ்தலர் உள்ளே வந்துடுறாங்க, சில கள்ள தீர்க்கதரிசி உள்ளே வராங்க. உங்களுக்கு தெரியாதே உங்களை என்ன பண்ணிடுறாங்க? உங்களை கொக்கி போட்டு அவங்க போட்டு போயிடுறாங்க. புரியுங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியாத கொக்கி போட்டு போய்க்கிறாங்க. அப்புறம் அந்த கொக்கியில் நீங்கள் சிக்கி அந்த கொக்கியில் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வெளியே வராதபடிக்கு நீங்கள் எங்கே அங்கே அலைஞ்சு தெரிஞ்சு லாஸ்ட்டில் பார்த்தா விசுவாசம் போயிட்டுருக்கோம், உங்களுடைய பரிசுத்தம் போயிட்டுருக்கோம், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வெளியே போயிட்டுருக்கோம். அப்புறம் உன்னை நிர்வாணப்படுத்தி நடுவில் நிற்க வச்சுட்டு அப்போ தான் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சொந்த போதகரை கூப்பிடுவாங்க. இப்போது ஐயா என்னை காப்பாற்றுனா எப்படி காப்பாற்ற முடியும்? கொக்கி மாறுறதுக்கு முன்னாடி நீ எங்கே வந்திருக்கணும்? உங்களை கொக்கி போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கணும்? உங்கள் மேய்ப்போட வார்த்தை கீழ்பட்டுருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் தாய் உனக்கு போதிக்கிற மாதிரி, உங்கள் தாய் உங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி வேறு எந்த தாயினும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சபையும் அது மாதிரி தான். இது தாய் சபை. இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிரதிஷ்டை நாட்களிலிருந்து நீங்கள் அடக்க ஆராதனை மரணம் சந்தித்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க?
உங்கள் நித்திய ஜீவன் பெற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களை உருவாக்கிடணும். அப்போ மரணம் சந்திக்கிறப்போ வெறும் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மரணம் வருதுன்னா கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் சந்தோஷப்படுவாங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா அந்த வசனத்தை நல்லா தேறிட்டேன். அது பிறகு உனக்கு மரணம் வருதுன்னு பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே கண்ணு முன்னா அங்கே கண்ணை திறந்துடுறேன். எங்கே கண்ணு திறக்கிறீங்க? இங்கேயே கண்ணு திறந்துருவோம். ஆத்மா கண்ணு இங்கே திறந்துடும். மரணன்றதே மனுஷனுக்கு கிடையாது. அல்லேலூயா. சரீரத்தில் சொல்கிறேன் நான், ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. சரீரத்துக்கு மரணம். ஏன்னா இது பாவத்தினால் உருவாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் மண்ணுக்கு போய் ஆகணும். அதனால் இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரீரத்தில் பலன் குறைய இந்த சரீரத்தில் இருக்கிற தனியாக ஆத்மா வெளியே பிடிங்கன்னு வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பலவீனம் அடைய ஆத்மா வெளியே வர்றதுக்கு ஆயத்தமாகிடும். அப்போ நம்ம கட்டாயம் தெரியும் நம்ம ஆத்மா வெளியே வரப்போகிறது. நீதிமான்களுக்கு தன் மரணத்தில் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. நீ நீதிமானாக இருந்தால் உன் மரணம் எப்போ வரும்னு உனக்கு தெரியும். புரியுங்க? நீ பாவியாக இருந்தால் உனக்கு தெரியவே தெரியாது. அல்லையா? அப்போ நீதிமானுக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் இளைப்பாற போக போகிறேன். நான் ஆண்டவருக்காக ஓடி உடைத்தேன். இப்போ நான் இளைப்பாருக்கு போகிறேன். இளைப்பால் யாருக்கு கிடைக்கும்? சர்ச்சில் உட்காந்துட்டு போகிறவங்களாம் இளைப்பால் கிடைக்காது. அவருடைய வேலையை செய்திருக்கணும். அந்த வசனம் வாசிங்க. அவர் சொன்ன வேலையை நீங்கள் செய்திருக்கணும். வெளிப்படுத்தினல் 13:14 14:13. இல்லைம்மா, 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பாருங்க, அங்கே சொல்கிறா பாருங்க, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி மரிக்கணும்? கர்த்தருக்குள் மரிக்கணும். புரியுங்களா? கர்த்தர் இல்லாத நீ மரிச்சேன்னா உனக்கு நித்திய ஜீவனே கிடையாது, நித்தியத்திலும் போகாது. அப்போ நீ கர்த்தருக்குள் இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தருக்குள் வாழணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் இருந்தால் தான் நீ பாக்கியவானாக இருக்கும். அது பாருங்க, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அதான் ரெஸ்ட்டு. அல்லேலூயா. உனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணுமா? எங்கே கிடைக்கும்? இளைப்பால் எங்கே கிடைக்கும்? சொல்லுங்கம்மா. இளைப்பால் எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்குமா? உனக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு எழுதுகிறோம். RIPன்னு எழுதுகிறோம். அந்த ரெஸ்ட் இன் பீஸ், அந்த சமாதானத்துக்குள் பிரவேசிக்கணும். அந்த இளைப்பாறணும். அங்கே RIPன்னு போட்டுறது பெருசு இல்லை. அந்த கர்த்தருக்குள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நடத்தப்பட்டிருக்கணும். கர்த்தருக்குள் மரிக்கணும். கர்த்தருக்குள் போய் இளைப்பாறணும். இந்த காரியம் சும்மா நடக்காது. கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு ஆத்மாவுக்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு அந்த ஆத்மாவுக்கு போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருது. அல்லேலூயா. நம்ம கண்ணீரே விடுறதில்லை. நமக்கு அந்த பாரம் வரதில்லை. ஆத்மா பாரம் ஏன் வரலைன்னா, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. நீங்கள் எடுத்த ஞானஸ்தானமே உங்களுக்கு தெரியாது, உட்காந்துப்பீங்க. எது விலையேறி பெற்றது? நீ மரணம் சந்திக்கும் போது ஒரு கூட்டத்தை நீ கொண்டு போனோம். ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு தாளந்து கொடுத்தாரு. அந்த தாளந்தை நீ புதைச்சிட்டு இப்போ ஆண்டு எஜமானு கேட்குறாரு, நான் கொடுத்த தாளந்து எங்கேப்பா அப்படின்னா, இன்னொரு தாளந்து கூட என்ன பண்ணியிருக்கணும்? இன்னொரு ஆத்மா கூட கொண்டு போய் இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு உன் தாளந்தை பயன்படுத்தி இருக்கணும். நீ பயன்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் போய் நிற்கும் போது வெறுமையான பாத்திரமாக நிற்கிறேன். அங்கே வஸ்திரம் இல்லாத போய் நிற்கிறேன். ஆண்டு கேட்பார், என்னப்பா உங்கள்கிட்ட கல்யாண வஸ்திரம் எங்கன்னா? அது ஊர்லேயே தொலைச்சிட்டேன். அப்போ ஆண்டு சொல்லுவார், சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்? இவனை கையங்கால பிடிச்சி என்ன பண்ணுங்க? நரகத்தில் கொண்டு போய் தள்ளுங்க அப்படின்வார். அல்லேலூயா. இந்த ஒரு தாளந்த வாங்கினோட என்ன பண்ணார் ஆண்டவர்? இவனை கையங்கால பிடிச்சி அழுகையும் பற்கடைக்கில் கொண்டு போய் என்ன பண்ணுங்க? நரகத்தில் தள்ளுங்க அப்படின்னாரு.
ஏன் சொன்னார்? கொடுத்த தாளந்தை பயன்படுத்தலை. ஜெபன்ற ஒரு தாளந்தை கொடுத்தாரு, அது ஏன் பயன்படுத்த மாட்டேறீங்க? விசுவாசம் என்ற தாளந்தை கொடுத்தாரு, அதை பயன்படுத்தியிருக்கோமா இல்லையா? சுவிசேஷம் என்ற தாளந்தை கொடுத்துருப்பாரு, அது பயன்படுத்தக்கூடாதா? புரியுங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? தொலைச்சிடுறோம். புரியுங்களா? என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் என்ன பண்ண முடியல, தாளந்தை வச்சு என்னை பயன்படுத்த முடியல. நீ திறமை உள்ள தான் உனக்கு தாளந்தை கொடுத்தாரு. ஒருவனுக்கு 1 தாளந்து, இன்னொருவருக்கு 2 தாளந்து, இன்னொருக்கு 5 தாளந்து கொடுத்தாரு. அப்போ தாளந்து கொடுத்தவர் என்ன பண்ணார்? உன்னத்து கேட்பார். அல்லேலூயா. அவன் சொல்கிறா பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கணிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரியாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தியிலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வடதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கதிலும் கணத்திலும் கனவினத்திலும் துர்க்கிரத்திலும் நற்கிரத்திலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிஜத்தாராகும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும் சாகரோல் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கலாகும் தண்டிக்கப்படுகிற எண்ணப்பட்டாலும் கொல்லப்படுதலாகும் துக்கப்படுகிற எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுவர்களாக தரிதர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யம் ஆக்கிறவளும் ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தை முடிவு எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி பேசுகிறாரு? அப்படியே பட்டியலை எழுதி கொடுக்குறாரு. நம்மளை துன்பப்படுத்தினார், அந்த துன்பத்திலேருந்து சந்தோஷம் கொடுத்துறாரு. எதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வரீங்களோ அதுலேருந்து விடுவித்து உன்னை சரியான பொசிஷன் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னு பட்டியல் போட்டு என்ன பண்ணுறாரு? பவுல் எழுதுகிறாரு சபைக்கு. பிரியாசத்துலேயும் கண் விழிப்பிலும் உபவாசத்துலேயும் இரவு ஜபத்துலேயும். இப்போ நாங்களாம் இப்படி ஓடினுக்கிறோம். எதுக்கு ஓடுறோம்? நல்லா பென்ஷன் வருது, உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம். 60 வயசு மேலே ஆயிடுச்சு. 40 வருஷம் வேலை செய்தோம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் டிஃபென்ஸ் மிலிட்ரியில் போய் ஆர்மியில் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய நாடு நல்லா இருக்கிறதுக்காக பார்டரில் போய் கஷ்டப்பட்டோம். 2 பிள்ளைகளும் அங்கேயே இழந்துவிட்டோம். சாதாரண பென்ஷன் வந்தது, அதை வச்சு எனக்கு காலத்தை ஓட்டின்னு இருந்திருக்கலாம். மறுபடியும் டிஃபென்ஸில் சேர்ந்து மறுபடியும் நாட்டுக்காக வேலை செய்தோம். அது போதாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்காக வேலை செய்யன்னு எங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? ரட்சித்து ஒரு சபையில் கொண்டு போய் உட்கார வச்சு, சபையிலேயே உட்காந்துன்னு சொல்லலை, உனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்குறேன், நீ எனக்காக எழும்பணும், அப்போ சபைக்காக ஓடணும், இதெல்லாம் செய்யணுன்னு அநேக ஆத்துமாக்களை கொண்டு போய் சபையில் சேர்த்தோம். அப்புறம் ஆண்டவர் ஜப ஊழியத்தை கொடுத்தார், அப்புறம் போதிக்கிற ஊழியத்தை கொடுத்தாரு, அப்புறம் ஆண்டவர் நற்கிரிகளை செய்ய கொடுத்தார். அப்போது ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வதற்காக ஒரு இடத்துல நமக்கு நன்மை கிடைக்கும், ஒரு இடத்துல நமக்கு நன்மை இல்லாத இருக்கும், ஒரு இடத்துல நமக்கு உபத்திரம் இருக்கும், ஒரு இடத்துல போராட்டம் இருக்கும். இதெல்லாம் சகித்து ஓடி என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நீங்கள் சபையில் இருந்துக்கின்னு வெளியே ஓடலைன்னா கூட சபைக்காக பாடுபட்டு ஆத்மா ஆதாயங்க. எவ்வளோ ஆத்மாக்கள் இந்த பகுதியில் மனம் திரும்பாது இருக்கிறது. அந்த ஆத்மாலாம் மனம் திரும்பினன்று. புரியுங்களா? இந்த மாதிரி நல்லா 6, 2, 4, 6, இங்கே ஒரு 3, 9 பேன் போட்டு வச்சுருக்கிறார் ஐயா. இந்த 9 பேனில் உட்காந்து இரவும் பகலும் இங்கேயே உட்காந்து ஜோம் பண்ணி இருக்கலாம். அல்லேலூயா. நைட்டில் போட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பிட்டு இங்கே வந்துட வேண்டியது, நைட்டெல்லாம் ஜோம் பண்ண வேண்டியது, மறு வீட்டுக்கு போகிறது, திரும்பி இங்கே வந்துடுறது, திரும்ப வந்து இப்படியே ஜோம் பண்ணினா தானே பண்ண ஊரெல்லாம் ரசிக்கப்படுறோம். ஒரு நாள் ஆண்டுகிட்ட போய் சேர போகிறோம். அதுக்காக நம்ம சரீரத்தை உலகத்துக்கு கொடுக்காம ஆண்டவருக்கே கொடுத்துடணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவரை நம்புவேன். புரியுங்களா? என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறது? யோபு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு?
எல்லாத்தையும் இழந்து போன பிறகு, வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து போனது அப்போ என்ன சொல்கிறார், எப்படி பேசுகிறார் அவர்? என்னை கொன்று போட்டாலும் உண்மை நான் நம்புவேன். புரியுங்களா? நமக்கு எல்லா இருந்து நம்ம பாதுகாக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டுறோம் ஆண்டர் மேலே. ஆனால் அவர் எல்லாத்தையும் இழந்து போனாலும் என்னை கொன்று போட்டாலும் நான் உன்னை தான் நம்புன்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசம்! ஏன்னா வேதத்தை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது இன்றைக்கி சொன்னதெல்லாம்? அடுத்த 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16:33. ம் 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 பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவி அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றாங்க. எப்போ பெற்றாங்க ஞானஸ்தானம்? ராத்திரியிலே பெற்றாங்க, நடு ராத்திரியில். அல்லேலூயா! எப்போ பெற்றாங்க? நடு ராத்திரியில். அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா! அப்போ ராத்திரியில் கூட ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? கொடுக்க முடியாது அந்த ஞானத்தில் நைட்டில். அப்போ ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் நைட்டில் தண்ணியில் முடிக்க எடுத்துக்கலாம். பகலில் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நைட்டோட நைட்டு காயங்களை கழுவி நைட்டே ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஆண்டவர். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்து முடிக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து தாங்கணும். புரியுங்களா? நம்மளால் முடிந்த வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்மளால் முடிந்த 20 இடத்துல ஜெபிக்கணும். என்னென்ன முடியுமோ இந்த சரீரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் செய்யணும். அல்லேலூயா! இந்த ரெஸ்ட், இந்த சரீரத்துக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ இது உங்கள் ஆத்மாவே செல்லு மாதிரி சாப்பிட்றோம். ஏன்னா சொல்கிறாரு, மாம்சமானது ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போராடினே இருக்கும் உங்களுக்குள்ளே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சரீரத்தை வண்ணார்கிட்ட கொடுத்து எப்படி டோபிக்கிட்ட நீங்கள் வண்ணார்கிட்ட எப்படி துணியை கொடுத்து துவைக்க வைக்கிறீங்களோ, அவன் எப்படி அடிப்பான் துணியை? சும்மா அப்படியே டச் பண்ணி எடுப்பான். என்ன செய்வான்? அவனுக்கு ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக அடிச்சுனே இருப்பான். அப்போ அடிக்க என்ன பண்ணுது? உள்ளுக்கிற அடுக்கு. அது மாதிரி இந்த சரீரத்தை நம்ம ஒடுக்கணும். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அந்த உள்ளுக்கிற ஆத்மா வெளியே வரணும். புரியுங்களா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கினே இருக்கணும். வெளியிற மனுஷனை பழைய மனுஷனாக மாற்றி விட்டுடணும். அல்லையா? ஒன்றில் ஆக்கி விட்டுடணும் அவனுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியிருக்கிற மனுஷன் வளர்ந்துனே இருக்கிறான், உள்ளுக்கிற மனுஷன் செத்துக்கினே இருக்கிறான். ஏன் செத்துறான்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு புரியுங்களா எப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இங்கேருந்து 108 தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அவன் 108 ஏற்றினாவே என்ன அர்த்தம்? மரணம் கெட்ட வந்துச்சுன்னு. அவங்க கொண்டு போய் சேர்த்த பிறகு என்ன பண்ணுறாங்க? அந்த சரியை சொல்கிறார் 75% இவர் உயிர் பிழைக்க முடியாதுன்றாங்க. எத்தனை பர்சன்ட்டு? 75% உயிர் இவர் பிழைக்க முடியாது, இவர் இறந்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எந்த பகுதியில் எந்த பலவீனம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கு ஏற்ற மாத்திரைகள், மருந்துகள், அப்புறம் இன்ஜெக்ஷன்கள், அதுக்கு என்னென்ன வேணுமோ செய்து அந்த மனுஷனை 100 மடங்கு பலப்படுத்தி மறுபடியும் எங்கே அனுப்புகிறாங்க? 108 அனுப்புகிறாங்க. மறுபடியும் காரில் வந்து இறங்குறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது ஆத்மா 108 வர மாதிரி வந்து இறங்குறோம். அல்லையா? உள்ளான மனுஷன். ஆனால் நம்ம வெளியே நித்திய ஜீவன் பெறும்போது 100 மடங்கு பரிசுத்தத்தில் வளர்ந்து போகணும். நாம் என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் போனவருக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் சரி பண்ணலன்னா மறுபடியும் செத்துருவாரா இல்லையா? அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஆகாரம் கொடுக்கலாம், அவர் செத்துருவார் இல்லையா? செத்துருவார். அப்போ வீட்டுக்கு வந்திருக்கு அக்கறையாக கவனிப்பாங்க. ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றதுல 4 மாதுளம்பழம் அவருக்கு உரிச்சு குத்துனுப்பாங்க. ஏன்னா எங்கேருந்து வந்துக்கிறாரு? ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ அவர் நல்லா கவனிக்கணும்னு எண்ணம் வந்துச்சு. அதே போல் தான் நீங்கள் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கு. மாதுளம்பழம் மாதிரி இதை ஆத்மாவை என்ன பண்ணோம்? நல்லா இந்த கனி வளர்கிறதுக்காக வசனத்தை நல்லா தியானித்து வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் பிரகாசமாக இருப்பான். அல்லேலூயா! இது நித்திய ஜீவனை பெறப்போகுது. புரியுங்களா? நித்திய ஜீவன் என்பது என்றென்றைக்கும் மரணமே கிடையாது. அதுக்காக நம்மளை ஆயத்தமாக்கணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக நம்ம காவலனாக இருக்கணும். அல்லேலூயா! அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறாரு.
அப்போஸ்தலர் 22:16 அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவும்படி என்று. இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள், அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அதுக்கு பிறகு உன் பாவங்களை போக தினந்தோறும் வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கணும்? முற்றிலும் கழுவு. அல்லேலூயா. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். புரியுங்களா? நீ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாவம் இருக்கும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு உடனே என்ன பண்ண மாட்டேது, எல்லாம் போகாது. அதான் சொல்கிறா பாருங்க, கொலோசியரில் 2:12. ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அப்போ ஞானஸ்தானத்திலே அவரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்களே. ஞானஸ்தானம்னா என்ன? அவரோட அடக்கம் பண்ணியாச்சு. திரும்ப அவராலே மரித்தொழுது எழும்பிட்டோம். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம் அவரோட கூட எழுந்திருக்கலாம் இருக்கிறோம். இப்போ நம்ம ஞானஸ்தானம் அடக்கம் பண்ணிவிட்டு உயிரோடு எழுந்துட்டோம். கலாத்தியர் 3:27 வாசிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ கிறிஸ்துவ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 6:3 வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. கொலோசியர் 3:1 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசு வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். அப்போ கிறிஸ்துடைய வலது பரிசு என்ன இருக்குது? எப்போவும் அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. அவர் போல நீ ஜெபம் பண்ணினே இரு. அல்லேலூயா. மேலானவைகளே தேடணும். எதை தேடக்கூடாது? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். பூமிக்குரிய நீங்கள் தேடினே இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா மறுபடியும் செத்து நித்திய ஜீவன் பெறவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சரியான வீடு இல்லை, சரியான குடும்பத்தில் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவன் சரியில்லை, பிள்ளைங்க சரி, இது சொல்லின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து மூட்டை கட்டி ஆண்டுகிட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா. எல்லாம் மூட்டை கட்டி யார்கிட்ட கொடுத்துடணும்? உங்கள் கவலை என்ற மூட்டை, அப்புறம் உங்கள் தேவைகள் என்ற மூட்டை, அப்புறம் உங்களுடைய கஷ்டம் என்ற மூட்டைலாம் கட்டி எங்கே கொடுத்துடணும்? ஆண்டோட கொடுத்துடணும். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மூட்டை கட்டி தலைமையில் வச்சுக்கின்னு தினந்தோறும் பாஸ்டர்கிட்ட வந்து எனக்கு கல்யாணத்துக்காக என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் என் பையன் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் குழந்தை வந்து குழந்தைக்கு பிரஸ்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் குழந்தை படிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, மறுபடியும் அந்த பிள்ளை வேலைக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணோம்? கல்யாணம் பண்ணதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தையே பண்ணின்னு காலத்தை ஓட்டிடுறோம். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்களே சபையில் நடந்திருந்தா அது வெளியே கிடைக்குது. பூமிக்குரிய காரியங்கள்லாம் எங்கே கிடைக்குது? ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம் பூமிக்குரிய காரியம் எங்கே கிடைக்குது? சபையில் கிடைக்குதா, வெளியே கிடைக்குதா? ஏம்மா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சபைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்களா, வெளியே இருந்து அப்படி வாங்கிக்கிறாங்களா? ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எங்கே கிடைக்குது? வெளியே கிடைக்குது. புரியுங்களா? அவங்களுக்கு உடைகள் எங்கே கிடைக்குது? வெளியே கிடைக்குது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எங்கே கல்யாணம் பண்ணுறாங்க? வெளியே கிடைக்குது. அதெல்லாம் அதே பூமி சபையில் வந்து இதே ஜபம் ஆகிடுது. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஜபம் பண்ணாதே அது பெற்றுங்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜபம் பண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ண, அது கல்யாணம், இதுக்கு தான் ஜபம் இருக்குது நிறைய. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன பண்ணுறதில்ல, உலகத்தானுக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண தேவையில்ல. பொண்ணு கல்யாணம் ஆகுதுக்கு ஜபம் பண்ணணுமா சொல்லுங்கள்?
அவங்க ஜெபம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுக்கிறாங்க. என்னம்மா? அவங்க ரசிக்கப்படாதுங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு என்ன பண்ணி ஸ்கூல் இடம் கிடைக்கணும் அப்படி கேட்டுக்கிறேன். பணம் இருக்குது போய் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுன்னு இருக்கிறேன். ஆனால் பரிசுத்தத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணோம், மேலானவைகளை நாடுவதுக்காக ஜெபம் பண்ணோம். புரியுங்களா? மேலானவைகளை நாடுவதுக்காக ஜெபம் பண்ணோம், மேலானவைகளை தேடுவதுக்காக ஜெபம் பண்ணணும். ரட்சிப்புக்காக ஆத்துமகள் ஆதாயத்துக்காக சபைக்கு வரோம். நம்மளே பரிசுத்தமாக்குறது போல் மற்ற உலகத்துக்கு மக்கள்லாம் பரிசுத்தமாகிறதுக்காக உள்ளே கொண்டு வரதுக்காக ஜெபம் பண்ணுறோம். சுவிசேஷ அறிவித்துக்காக ஜெபம் பண்ணோம். இதுதான் மேலானவைகள். பரலோகத்துக்குரியவைகளே அதிகமாக நம்ம சபையில் நடந்துக்கிட்டே இருக்கணும். பூமிக்குரியவைகளாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா எல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். இதெல்லாம் வந்து ஆண்டவன் என்ன பண்ணல, நீ என்ன தேடனா நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் உன் தேவையில் நான் சந்திப்பேன். நீ அவரை விட்டுட்டு உலகத்தையே தேடிந்தா அப்போ அவர் உனக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. அப்போ தேவனை மட்டும் நீ சார்ந்து வாழ்ந்துருக்கணும். மேலானவைகளே தேடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள், மேலானவைகளேக்காக ஜெபம் பண்ணுங்க, மேலானவை காரியங்களுக்காக ஆதாயம் பண்ணுங்க. உன் பிள்ளை திருமண காரியமோ உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்பு காரியமோ கூட பாஸ்ட் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பாக இருதயத்தில் ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணிச்சு. நம்மளோட வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் தான், நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் கூட கர்த்தருடைய வேலையை கண்டிப்பாக செய்யணும். அது பாருங்கள், பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஆதாயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருப்பாரு. அதை கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கும் போது அதை கண்டிப்பாக நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி அந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் புதைத்து வைத்தனால அதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நம்ம கண்டிப்பாக நம்ம சபையிலே அநேகருக்கு அநேக தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சில நேரங்களில் புதைத்து தான் வைத்திருக்கிறோம். அதை வந்து அந்த எப்படி 5 தாளந்து கொடுத்தவன் 10 தாளந்தாக உருவாக்கணும், அது மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம பெருக பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் நம்மளே அதுக்கு வந்து தடையாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ஊழியம் செய்கிற கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆத்துமா ஆதாயன்றது நம்ம சபையில் கண்டிப்பாக நிறைய பேர் ஊழியத்துக்காக நம்ம எழும்பணும்னு கண்டிப்பாக நாங்களே நிறைய நேரங்களில் பேசுவோம். நம்ம சபையில் நிறைய பேருக்கு நிறைய கிருபை தளர்ந்து கொடுத்துருக்குறாரு. அதை அவங்க வந்து புதைத்து தான் வைத்திருக்கிறாங்க. அதை சில நேரங்கள் நாங்களே சொல்லி அதை என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அதை வந்து ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ அது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவருடைய ஒவ்வொரு பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்காக நம்ம எவ்வளோ காரியங்கள் இந்த பூலோகத்தில் பண்ண வேண்டி இருக்குது. கண்டிப்பாக இருதயத்தில் ஒரு பயம் வந்தது. கண்டிப்பாக அந்த நாளில் கூட ஒரு மனம் திரும்புதல் கண்டிப்பாக எனக்குள்ளே வந்திருக்கிறது. நல்லா நிறைய நேரம் செபிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 hour 1 மணி நேரம் செபிக்கிறதே பெரிய விஷயமாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் எவ்வளோ ஜெபம் பண்ணால் நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி கரை திரையில்லாமல் வாழ்ந்தால் மட்டும்தான், உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுன்றதை கண்டிப்பாக பாஸ்டருங்க தெளிவாக சொன்னாங்க. அது நம்மளுக்குள்ள ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மன திரும்புதலை கண்டிப்பாக அந்த நாளில் கூட கொண்டு வந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கு. நிறைய விஷயங்களை சரியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. நிறைய செபிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. நிறைய ஊழியம் செய்யணும்னு எண்ணம் வந்திருக்கு. எனக்கு கொடுத்த கிருபை தாளந்துகளை கண்டிப்பாக கர்த்தருக்காக நான் பயன்படுத்தணுன்ற ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் நினைப்பேன், நிறைய ஜெபிக்கணும், நிறைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அப்போலாம் நிறைய நினைப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலைகள் நம்மளுடைய, ஆனால் அது நம்மளாக தான் சொல்லிக்கிறோம், சாக்குப்போக்கு தான் சொல்லிக்கிறோம். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல சூழ்நிலைகள் தான். நம்ம சபையில் பார்த்திங்கன்னா அநேகருக்கு நல்ல சூழ்நிலை கொடுத்துருக்கிறாரு. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் நல்ல ஊழியம் செய்யலாம். ஆனால் இந்த நாளில் எல்லோரும் ஊழியம் செய்கிற வாஞ்சை கண்டிப்பாக வந்திருக்கும். நாங்கள் நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம், ஏசப்பா எங்கள் சபையில் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, கனவி மனைவியாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, ஏன்பா ஊழியத்துக்கு போக மாட்டுறாங்க அப்படின்லாம் நாங்கள் கண்டிப்பாக நாங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாளில் கூட கண்டிப்பாக எல்லோரும் ஊழியம் செய்கிற வாஞ்சியை கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எப்படி இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியுன்ற கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அந்த நாள் சபையில் ஒரு மாற்றம் இருக்குன்ற நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்பயுமே வந்து நமக்கு தேவனோட வார்த்தைகள் வந்து நம்ம இப்போ ஒரே நபர்கிட்ட வந்து நம்ம அதிகப்படான வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் கேட்போம், இல்லை வாரம் கேட்போம்.
கேட்குறப்ப சில நேரங்களில் கூட இது எனக்குள்ளே இருக்க ஒரு அனுபவம். சில நேரங்களில் கூட ஒரு சில அசட்டுத்தனமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். சரி, நம்ம பாஸ்டர் தானே சொல்கிறாங்க, அதே வார்த்தைகள் நமக்கு ஏற்கனவே கேட்டிருப்போம், இல்லைன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ வாரம் நம்ம கேட்கும்போது கூட சில நேரங்களில் அந்த ஒரு சோர்வு இருக்கும். சில நேரங்களில் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இது மாதிரி நிறைய இடங்களில் போய் நம்ம சில ஆண்டவரோட வார்த்தைகள் கேட்கும்போதும் சரி, இப்போ போதகரையா மாதிரி நான் வேறு இடங்களில் போய் கேட்கும்போதும் சரி, சில வார்த்தைகள் நம்மளை ஒரு ஸ்டெடியாக நம்மளை நிப்பாட்டும். ஓகே, இந்த வார்த்தையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கூட ஒரு 7 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அவரோட வார்த்தைகளை கேட்க அந்த 1.5 மணி நேரம் போனது தெரியல. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அவர் வல்லமை இருக்குன்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. சில நேரங்களில் இப்போ போதகரையா சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்காண்டி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ போதகரையா சொன்ன மாதிரி உங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நீங்கள் மிச்சம் ஆண்டவர் கொடுத்த வேலைகளை பாருங்கன்னு அவர் சொல்கிறார். நம்ம ஜெபிக்கும்போது கூட, ஆண்டவரே என்னோடய குடும்பத்தை காப்பாற்றுங்க, என்னோடய குழந்தைய நல்லா பார்த்துக்கங்க, என்னோடய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைங்க, இந்த மாதிரி தான் நம்மளோட ஜெப குறிப்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க பாவத்துக்காண்டி அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிப்போம், இருந்தாலும் அதை கடைசியாக தான் அந்த ஒரு வசனத்தை கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட சுயத்துக்காண்டியும், நம்மளோட குடும்பத்துக்காண்டியும், நம்மளோட குழந்தைகளுக்காண்டியும், நம்மளோட தேவைகளுக்காண்டியும், கடன் பிரச்சனைக்காண்டியும், வேலைக்காண்டியும், இந்த ஜெப குறிப்புகள் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு கடைசியாக தான் உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உலகத்தில் பாவங்கள் இருக்குது, அந்த பாவங்கள்லேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கடைசியாக தான் நம்ம எப்பயுமே வைப்போம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஸோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உலகத்துக்காண்டி அதிகமாக ஜெபிக்கணும். எத்தனையோ ஆத்மாக்கள் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கா, அந்த ஆத்மாக்காண்டி ஜெபிக்கணுன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இன்றைக்கி இந்த நேரத்தில் என் மனசில் பதிஞ்சது. அந்த வார்த்தைக்காண்டி ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா பொதுவாகவே ஜெப குறிப்புகள் எப்பயுமே இருக்கும்போது கூட ஆண்டவரே ஒரு மனக்கவலை இருக்கும். இப்போ எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஒரு மனக்கவலை இருக்குது, பொண்ணாக இருக்குது, இன்னும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், இன்னொரு நல்ல சம்பளம் வாங்கணும், இன்னும் ஒரு நல்லா சம்பாரிச்சா தான் அந்த பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமாக, அந்த வருத்தம், அந்த எண்ணம் தான் இருக்கே தவிர உலகம் எப்படி இருக்குது, உலகத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உலகத்தில் எத்தனையோ ஆத்மாக்கள் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நான் பழனியில் வேலை பார்க்குறேன். பழனி கோயிலுக்கு தினமும் வரவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட வராங்க போகிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்களுக்காண்டி அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கப்போ கூட ஒரு 5 நிமிஷம் கூட உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஜெபம் இருந்தது இல்லை. ஸோ இன்றைக்கி கொடுத்த அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் கூட அதிகமாக அதுக்காண்டி ஜெபிக்கணும். கொடுத்துருக்க இடம் நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க, அதாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு 60% ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே தான் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா அதுக்கான ஏதோ ஒரு காரியம் இருக்கும் கண்டிப்பாக. நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் என்னை வச்சுருக்கீங்களே, ஃபேமிலி விட்டுட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் பார்க்குறேன். தினமும் அங்கே ஏதாவது ஒரு பூஜை நடக்கும், தினமும் ஏதாவது திருவிழா நடக்கும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நபராக மட்டும்தான் இத்தனை நாள் இருந்திருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வார்த்தை. ஸோ வரப்போகிற நாட்களில் அதிகமாக அந்த பாவப்பட்ட ஆத்மாக்களுக்காண்டி நானும் அதிகமாக ஜெபிக்கணும். நிறைய நேரங்களை கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு நான் போயிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லை. மனைவி இங்கே இருக்காங்க, குழந்தைகள் இங்கே இருக்காங்க, அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நேரம் இருக்குது, ஜெபிக்கிறேன். இருந்தாலும் அந்த ஒரு பிரிஸ்காக ஒரு அதிகமான நேரங்களை ஜெபிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஐயா சொன்ன மாதிரி நல்ல ஒரு உண்மை, உத்தமம் எல்லாமே நமக்குள்ளே இருந்தால் அந்த சோர்வுகள் வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம்னா ஒரு சோர்வு வந்துடுது, ஒரு டயர்டு வந்துடுது. ஒரு 2 பாட்டு பாடினா அதுக்கப்புறம் ஒரு டயர்ட்னஸ் உடம்புல தெரியுது. ஸோ அப்படின்னா எனக்குள்ளே பொதுவாக ஆண்டவர் இன்னும் முழுசாக எனக்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ளலேன்ற அந்த ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு போதரை மூலம் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, அந்த கிருபைக்கு நன்றி. ஸோ வரப்போகிற நாட்களில் அதிகமாக ஒரு ஈடுபாடோடு ஜெபிக்கணும். எந்த அளவுக்கு குடும்பம் குழந்தைகளுக்காண்டி நான் ஈடுபாடோடு ஜெபிக்கிறேனோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்க பாவப்பட்ட மக்கள் எல்லாருக்காண்டி ஜெபிக்கணும். அண்டு போதகரையாவோட சரியான ஒரு கான்டாக்ட் இல்லை. ஏன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரேன், காலையில் மட்டும் ஜெபம் அட்டன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல வார்த்தை, அது ஆணித்தரமாக இப்போ பதிஞ்சிருச்சு. ஸோ போதகருக்கு கீழ்ப்படுகிறோம், இருந்தாலும் அவர் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுறதில்ல. இது உண்மை. இதுவும் ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. இது அதிகப்படியான நேரங்களில் நிறையா தேவ மனிதர்கள் எனக்கு உணர்த்தியிருக்காங்க. நீங்கள் உங்கள் போதகரோடு எவ்வளோக்களோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்களை உயர்த்தும்.
அதை பண்ணுங்கன்னு நிறைய இடங்களில் இந்த வாக்கியம் எனக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் அதை சரியாக நான் கை கொள்ளாமல் இருக்கிறேன். ஸோ வரப்போகிற நாட்கள் அதுக்காண்டி கொஞ்சம் அதிகமாக ஈடுபடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு வார்த்தைகள் எனக்குள்ளாக இன்றைக்கி வந்திருக்கு. அந்த கிருபைக்கு நன்றி. நல்ல வார்த்தைகளை கொடுத்து என்னை வழி நடத்தின என்னை போதகர்களுக்கும் நன்றி. கூட நேற்று ஈவினிங்கும் ப்ரேயருக்கு வந்திருந்தோம், காலையிலேயும் வந்திருந்தோம். ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். காலைல எந்திரிச்சு அம்மா ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ கூட தூக்கமாக தான் வரும், எந்திரிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. எந்திரிச்சு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், பைபிளை திறந்து வச்சுட்டு என்ன வசனம் வாசிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போது பாஸ்டர் சொன்னதுலேருந்து கண்டிப்பாக பைபிளுக்குள்ளே நிறையா இருக்குது. நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட இது என்ன அதுன்னு கேட்குறத விட நம்ம பைபிளை படித்தனாலே நம்மளுக்கு நிறையா கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் இருக்குது. ஸோ நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும். எனக்காண்டி இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துக்காக நிறைய ஜெபிக்கணும், ஜெப நேரத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கணும், பைபிள் நல்லா படிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.